அதனால இது கூடுதல் கவனம் முதலமைச்சர் அவர்கள் டெல்டாவுக்கு செய்யணும். அதே போன்று இன்னும் நிறைய இந்த கல்வி கொள்கைகள், சுகாதார கொள்கைகள், இப்போ சுகாதாரத்துறையில 6 மாவட்டத்துல மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட 6 மாவட்டத்துல அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை. அதுல அவசியமா இது கொண்டு வரணும். ஏன்னா இப்போதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு போன மாசம் தான் அந்த அந்த கண்டிஷன்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ அப்ளை பண்ணா நிச்சயமா கிடைக்கும். மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யும். மத்திய அரசு பாதி நிதி கொடுக்கும், மாநில அரசு பாதி நிதி கொடுத்து இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்து 6 மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி புதுசா தொடங்கணும். கும்பகோணம் ஒரு மாவட்டமா, கும்பகோணம் மையமா கும்பகோணம் மாவட்டம் உருவாக்க வேண்டும். இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது அவசியம் நிறைவேற்றணும்னு இந்த பகுதி மக்கள், கும்பகோணம் இருக்கிற பகுதி, கும்பகோணம், குத்தாலம், கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், இது 3ம் சேர்ந்து ஒரு மாவட்டமா புதுசா உருவாக்கணும். உடனடியாக செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையா பார்த்துட்டு